நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை ஈசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட், அதாவது அல்ஜிப்ரா அப்படின்ற யூனிட் எடுத்து ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பார்ட் 1 நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அல்ஜிப்ரா அப்படின்ற ஃபுல் யூனிட்டை ஒரு 10 daysல எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம், எப்படி நம்ம ஸ்டடி பண்ணி பிளான் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ நம்ம ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல போய் நீங்க பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளோட டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் ஃபுல்லா நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா பிடிஎஃப், அதாவது இந்த யூனிட் ஃபுல்லா டைம் நம்ம பிடிஎஃப் நம்ம அப்லோட் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த யூனிட் முடிச்ச உடனே ஃபுல்லா கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ண போறோம். ஸோ நம்மளோட சேனல்ல கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே வாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம வீடியோல அல்ஜிப்ரால பார்ட் 2ல என்னென்ன டாபிக் நம்ம எடுத்துக்க போறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, கவனிங்க. இப்ப யூனிட் 1ல அல்ஜிப்ரால ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 1ல நம்ம குரூப் அப்படின்னு நம்ம எடுத்திருப்போம். இந்த குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல என்னென்னலாம் சப்ஹெட்டிங் பார்த்திருப்போம் அப்படின்னா அபிலியன் குரூப், குவாசி குரூப், செமி குரூப், மோனாய்டு, டெலின் ஃபோர் குரூப், குவாட்டர்னியன் குரூப், சிம்பிள் குரூப், ஆர்டர் ஆஃப் த குரூப், ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட், காஷிஸ் தியரம், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்திருப்போம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 1ல நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். பார்ட் 1, அதாவது அல்ஜிப்ரால பார்ட் 1ல நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா இதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஸோ அதுல நீங்க போய் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்ட் 2ல என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா சப் குரூப் அப்படின்ற டாபிக் எடுத்திருக்கோம். இந்த சப் குரூப்ல என்னென்னலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த குரூப், ப்ராடக்ட் குரூப்னா என்ன நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லெக்ராஞ்சிஸ் தியரம், நெக்ஸ்ட் கோசெட்ஸ், இண்டெக்ஸ், ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட் குரூப், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் அதோட பேஸ் பண்ணி தியரம்ஸ், அதுக்கு பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ், ஃபைனலா நம்ம அதோட ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம அல்ஜிப்ரால பார்ட் 2ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோல எதுவும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஓகே, கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப் குரூப்னா நம்ம என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா சப் குரூப். இப்ப சப் குரூப் அப்படின்னா என்னன்னா இதுல ஃபர்ஸ்ட் அதாவது ஜி அப்படின்றது ஒரு குரூப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்ப இப்படி எடுத்துக்கங்க, ஜி அப்படின்றத நம்ம குரூப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஹெச்ன்றது சப் குரூப்பா இருக்கணும் அப்படின்னா ஜின்றதுல ஹெச்ன்றது நம்ம என்னன்னு பார்க்க போறோம். இப்ப சப் குரூப் அப்படின்னு இருக்கணும்னா ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது என்ன கண்டிஷன் அப்படின்னா the H forms a group with respect to the binary operation. So the Hன்றது to forms the group ஃபார்ம் பண்ணணும் with the binary operation. So with the binary operation நம்ம என்ன பார்த்திருப்போம், ஸ்டார்ல ஒன்னு அடிஷனா இருக்கலாம், இல்ல டாட் மல்டிப்ளிகேஷனா இருக்கலாம், இல்ல சப்ராக்ஷனா இருக்கலாம், இல்லாட்டி டிவிஷனா இருக்கலாம். ஏற்கனவே இந்த டிவிஷனும் சப்ராக்ஷனும் பாத்தீங்கன்னா அசோசியேட்டிவா சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்ப இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா குரூப்ல வராது. ஒன்னு அடிஷனை பொறுத்து வரலாம், அப்படி இல்லாட்டினா மல்டிபிளிகேஷனை பொறுத்து வரலாம். அதாவது நம்ம இன்னும் நம்ம புரியணும் அப்படின்னா இப்ப அப்படி எடுத்துங்க, ஜி அப்படின்றது பாத்தீங்கன்னா குரூப் அப்படின்னு எடுத்துங்க. ஜி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு குரூப். இப்ப இந்த குரூப்புக்கு உள்ளார நான் ஹெச்ன்றது சப் குரூப்பா இருக்கணும். ஹெச்ன்றது பாத்தீங்கன்னா சப் குரூப்பா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹெச் அப்படின்றது டு ஃபார்ம் ஏ குரூப். ஹெச்ன்றது டு ஃபார்ம் ஏ குரூப். ஹெச்ன்றது கண்டிப்பா குரூப்பை ஃபார்ம் பண்ணணும் வித் த பைனரி ஆபரேஷன். எதை பேஸ் பண்ணிருக்கணும்? வித் த பைனரி ஆபரேஷன், அடிஷன் மல்டிபிளிகேஷனை பொறுத்து இந்த ஹெச்ன்றது கண்டிப்பா குரூப்பை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா ஹெச் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் என்னன்னு எழுதிடலாம், நம்ம ஜி அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இப்ப இதை பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ். சோ இதுல என்னென்னலாம் எக்ஸாம்பிள்ஸ் பாக்குறோம் அப்படின்னா Z, பிளஸ் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் R, பிளஸ். Zன்றது பாத்தீங்கன்னா சப் குரூப் ஆஃப் என்ன பாக்குறோம் நம்ம R, பிளஸ். அதே மாதிரி செகண்ட் பாத்தீங்கன்னா Q, பிளஸ் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் R, பிளஸ். அடிஷனை பொறுத்து ரேஷனல் நம்பர்ன்றது சப் குரூப் ஆஃப் ரியல் நம்பரா இருக்கும்.
இன்டீஜர் அப்படின்றது பாத்தீங்கன்னா இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ரியல் நம்பர். அதே மாதிரி சி கமா பிளஸ் சின்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். சோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதாவது நம்ம நம்பர் சிஸ்டத்துல உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்க அப்படின்னா இப்படி எடுத்திருப்போம், அதாவது என் அதாவது நேச்சுரல் நம்பர் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நேச்சுரல் நம்பர், அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் ஹோல் நம்பர். நேச்சுரல் நம்பருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர் அப்படின்னு வரும். அடுத்து நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்டீஜர்ஸ் பார்ப்போம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸ்ல நம்ம ஃபுல்லாவே பார்ப்போம், டெப்தாவே பார்ப்போம். ஜஸ்ட் இங்க ஞாபகம் வச்சுங்க எதனால வந்து சப் குரூப் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் வரும், அடுத்து ஹோல் நம்பர்ஸ் வரும், அடுத்து இன்டீஜர்ஸ் வரும், அடுத்து பாத்தீங்கன்னா ரேஷனல் நம்பர் அதாவது கியூ. சோ இந்த மாதிரி எடுத்திருப்போம் கியூ, அடுத்து பாத்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ், ஃபைனலா நம்ம என்ன பார்ப்போம் ரியல் நம்பர்ஸ். இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டத்துல பார்த்திருப்போம். சோ இந்த ரியல் நம்பர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இன்க்ளூட், இது எல்லாமே சேர்ந்ததுதான் ரியல் நம்பர்ஸ். அதாவது ஆர்ல பாத்தீங்கன்னா ரேஷனல் நம்பர் யூனியன் இர்ரேஷனல் நம்பர், அதாவது ரேஷனல் நம்பரும் வரும் இர்ரேஷனல் நம்பரும் வரும். சோ இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு ஒண்ணு பார்ப்போம், ரியல் நம்பர். அதர்வைஸ் நம்ம இன்னொன்னு என்ன பார்ப்போம் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு நம்பர் ரியல் நம்பர் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அது வந்து அடுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். இப்ப இதுல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர், இது வந்து நேச்சுரல் நம்பரோட பெரிய செட் பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர். ஏன்னா நேச்சுரல் நம்பர்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 2 3ல இருக்கும், ஹோல் நம்பர்ல பாத்தீங்கன்னா 0 1 2 3 அப்படின்னு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இன்டீஜர்ல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் 0ல இருந்து அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும், இந்த சைடு நெகட்டிவ்ல மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். ரேஷனல் நம்பர்ல பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பரும் இருக்கும், ஹோல் நம்பரும் இருக்கும், இன்டீஜர்ஸும் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், ஃபிராக்ஷன் அதாவது டெசிமல்லயும் இருக்கும், பாயிண்ட்லயும் இருக்கும். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ், இது எல்லாத்தையும் சேர்க்கிறது தான் ரியல் நம்பர்ஸ். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸாம்பிள் பாக்குறோம் அப்படின்னா இசட் கமா பிளஸ்ன்றது கண்டிப்பா சப் குரூப் ஆஃப் எதுல பாக்குறோம் நம்ம ரியல் நம்பர்ஸ். அப்ப இசட்ன்றது எங்க இருக்கு நமக்கு இங்க இருக்கு. இப்ப இசட் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எதோட சப்செட்டா இருக்கும் ரியல் நம்பரோட சப்செட்டா இருக்கும். ஏன்னா ரியல் நம்பர் பாத்தீங்கன்னா இங்க இருக்கும், ரியல் நம்பர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், இசட்ன்றது இங்க இருக்கும். அப்ப இசட்ன்றது கண்டிப்பா ஆரோட சப்செட்டா இருக்கும், சப் குரூப்பா இருக்குமா. அதே மாதிரி அடுத்து செகண்ட் பாருங்க கியூ கமா பிளஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆரோட சப்செட்டா இருக்கும், சப் குரூப்பா இருக்கும். கியூன்றது ஆரோட சப் குரூப்பா இருக்கும். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாத்தீங்கன்னா இந்த ரியல் நம்பர்ஸ்லயே வராது. இதுல பாத்தீங்கன்னா ரியல் நம்பர் வரைக்கும் தான் இந்த நம்பர் சிஸ்டம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாத்தீங்கன்னா இது தனி. சோ இதுல வந்து ரியல் நம்பர் இல்ல அப்படின்னா தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லுவோம். இதோட சர்க்கிள் வந்து தனியான சர்க்கிள், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது தனி சர்க்கிள், இது வந்து ரியல் நம்பர்ஸ்லயே வராது. சோ அப்ப சி கமா பிளஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா சப் குரூப் ஆஃப் எதுல தான் இருக்கும் அதே சி கமா பிளஸ்ல தான் இருக்கும், ஆர் கமா பிளஸ்ல வராது. அப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈஸியா சப் குரூப் ஆஃப் நம்ம என்ன சொல்லிடலாம் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா NZ கமா பிளஸ் ஈஸியா சப் குரூப் ஆஃப் என்ன பாக்குறோம் நம்ம Z கமா பிளஸ். NZ கமா பிளஸ் அப்படின்னா இப்ப எடுத்துக்கலாம் 2Z கமா பிளஸ் ஈஸியா சப் குரூப் ஆஃப் எதுல தான் இருக்கும் Z கமா பிளஸ். இந்த என்னன்றது வர நம்ம எந்த வேல்யூ வேணா அப்ளை பண்ணிக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம், எந்த வேல்யூவா இருந்தாலுமே Z அப்படின்றது இன்டீஜர்ஸ். அப்ப இந்த பெரிய செட் பாத்தீங்கன்னா Z, இந்த Zல இது எல்லாமே இன்க்ளூட் 2Z 3Z 4Z இது எல்லாமே பாத்தீங்கன்னா சோ எப்படி வேணா இருக்கலாம். அதாவது 3Z கமா பிளஸ். சோ இதோட சப்செட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்செட் ஆஃப் எதுல தான் இருக்கும் Z கமா பிளஸ்ல இருக்கும். அதே மாதிரி ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா 1 கமா -1 இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் என்னது 1 -1 I minus I. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த 1 கமா -1 இந்த செட்ல இருக்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 1 இருக்கு -1 இருக்கு. அப்ப கண்டிப்பா இது வந்து இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் என்ன சொல்லிடலாம் 1 கமா -1 I கமா -I. இதுல உள்ளது இந்த 1 கமா -1ன்றது சப் குரூப் ஆஃப் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா E and G are a sub group of G. ஈன்றது பாத்தீங்கன்னா நம்ம ஐடென்டிட்டி எலிமெண்ட் அப்படின்னு பார்த்திருப்போம், ஜின்றது பாத்தீங்கன்னா இஸ் குரூப் அப்படின்னு பார்த்திருப்போம். கண்டிப்பா அந்த குரூப்பே இது வந்து சப் குரூப் ஆஃப் ஜில இருக்கும். சோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இம்ப்ராப்பர் சப் குரூப், ட்ரிவியல் சப் குரூப். அதாவது ஒரு குரூப்ல ஐடென்டிட்டி எலிமெண்ட் அண்ட் ஜி மட்டுமே சப் குரூப் ஆஃப் ஜில இருந்துச்சு அப்படின்னா சோ அந்த குரூப் வந்து இம்ப்ராப்பர் சப் குரூப். அப்படி இல்லைன்னா அந்த குரூப்புக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லுவோம் ட்ரிவியல் சப் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த குரூப்போட நேம் பாத்தீங்கன்னா ட்ரிவியல் சப் குரூப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சப் குரூப்போட எக்ஸாம்பிள்ஸ். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி என்னென்னலாம் தியரம்ஸ் இருக்குன்றத பார்ப்போம்.
அதாவது சப்குரூப்பை பேஸ் பண்ணி என்னென்னலாம் தியரம்ஸ் இருக்கு அப்படின்னு. இப்ப ஃபர்ஸ்ட் தியரம் பாத்தீங்க அப்படின்னா ஜின்றது குரூப் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஹெச்ன்றது எனி சப்செட். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு 3 தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஹெச்ன்றது எனி சப்செட் அப்படின்னு பார்ப்போம். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஹெச்ன்றது நான் எம்டி சப்செட் அப்படின்னு பார்ப்போம். தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஹெச்ன்றது நான் எம்டி ஃபைனைட் சப்செட் அப்படின்னு பாக்குறோம். சோ இது வந்து ஒரு 3 பார்ட்டா எடுத்துக்கிறோம். சோ இந்த 3 பார்ட்டா எடுத்து ஹெச்ன்றது எப்ப சப்குரூப் ஆஃப் ஜி அப்படின்றது பாக்குறோம். அதாவது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஹெச்ன்றது எனி சப்செட், ஹெச்ன்றது எனி சப்செட்டா இருந்துச்சு அப்படின்னா சோ இந்த ஹெச்ன்றது எப்ப குரூப்பா இருக்கும், இது ஃபர்ஸ்ட் ஒன். ஹெச்ன்றது எனி சப்செட்டா எடுத்துக்கிறோம், ஜின்ற குரூப்ல ஹெச்ன்றது எனி சப்செட்டா இருந்துச்சு அப்படின்னா ஹெச்ன்றது எப்ப குரூப்பா இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹெச்ன்றத நான் எம்டி சப்செட், ஹெச்ன்றத நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நான் எம்டி சப்செட் எடுத்துக்கிறோம். அடுத்து தேர்ட் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா ஹெச்ன்றது அதே இது நான் எம்டி சப்செட் அப்படின்றதுல இங்க வந்து ஃபைனைட் சப்செட்டா எடுத்துக்கிறது வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஃபைனைட் சப்செட். சோ இந்த 3 இதான் நம்ம வந்து இதா பிரிச்சுக்கிறோம் நம்ம ஹெச்ன்றத. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் கவனிங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா எஸ் எனி சப்செட் ஹெச் ஆஃப் ஏ குரூப் ஜி இஸ் ஏ சப்குரூப் ஆஃப் ஜி. அதாவது ஹெச்ன்றது எனி சப்செட்னு எடுத்துட்டு இது வந்து சப்குரூப்பா இருக்கணும் அப்படின்னா ஜின்றதுல சப்குரூப்பா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசர், அதாவது ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஹெச் அப்படின்னா ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு ஹெச். அடுத்து பாத்தீங்கன்னா இன்வர்ஸ் A belongs to H implies A inverse belongs to H. Then H is a subgroup of G அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அதாவது A, B belongs to H ன்னு எடுத்தோம்னா 2 எலிமெண்ட் எடுக்கிறோம். எங்க ஹெச்ல சப்செட்ல 2 எலிமெண்ட் எடுக்கிறோம். சோ கண்டிப்பா இது வந்து க்ளோஸ்டா இருக்கணும். க்ளோஸ்டு மீன் க்ளோஷர் A ஸ்டார் B belongs to எதுல இருக்கணும், H. இதோட க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அந்த சப்செட்ல இருக்கணும். அதே மாதிரி செகண்ட் வந்து இன்வெர்ஸும் இருக்கணும். ஏன்ற எலமெண்ட் நான் ஒரு எலமெண்ட் நான் சப்செட்ல எடுத்தேன் அப்படின்னா இதோட இன்வெர்ஸும் எங்க இருக்கணும், நமக்கு அதே சப்செட்ல இருக்கணும். சோ இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்னு வந்து க்ளோஷர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ். சோ இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்ப ஹெச்ன்றது எனி சப்செட் எடுத்தோம்னா இதே இது ஹெச்ன்றத நான் எம்டி சப்செட் அப்படின்னு எடுத்தேன்னா சோ அதாவது இதை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும். ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஹெச் அப்படின்னு எடுத்து இம்ப்ளைஸ் எதை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும், ஏ ஸ்டார் பி இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச். ஏ பின்றதுக்கு பி இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஹெச்ன்றது நம்ம என்னன்னு சொல்லிடலாம், சப் குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லிடலாம். சோ ஏற்கனவே நம்ம டெஃபினிஷன்ல பார்த்திருப்போம், ஹெச்ன்றது சப் குரூப்பா இருக்கணும் அப்படின்னா ஹெச்ன்றது ஃபார்ம் ஏ பைனரி ஆபரேஷன். இது டெஃபினிஷன். டெஃபினிஷனை தாண்டி ஒரு சப்செட் ஒரு சப் குரூப் எப்ப வந்து குரூப்பா இருக்கும் இதுதான் கொஸ்டின்ல கேட்பாங்க. அதாவது ஜின்ற ஒரு குரூப்ல ஹெச்ன்றது எனி சப்செட்டா இருக்கலாம், இல்ல ஹெச்ன்றது நான் எம்டி சப்செட்டா இருக்கலாம், இல்ல ஹெச்ன்றது நான் எம்டி ஃபைனைட் சப்செட்டா இருக்கலாம். இந்த 3ஐயுமே கொஸ்டின்ல கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஹெச்ன்றது ஒரு எனி சப்செட்னு கொடுத்து சப் குரூப்பா இருக்கணும்னு கேட்டிருக்காங்களா, இல்ல ஹெச்ன்றது நான் எம்டி சப்செட்னு கொடுத்துட்டு சப் குரூப்பா இருக்கணுமான்னு கேட்டிருக்காங்களா. அதே மாதிரி ஹெச்ன்றது பாத்தீங்கன்னா நான் எம்டி ஃபைனைட் சப் குரூப்னு கொடுத்துட்டு ஹெச்ன்றது சப் குரூப்பா இருக்கணுமான்னு கேட்டிருக்காங்களான்னு பாத்துங்க. இந்த 3 இதுல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹெச்ன்றது எனி சப்செட்டா இருந்துச்சு அப்படின்னா க்ளோஷர் இன்வெர்ஸ் இந்த 2 சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா ஹெச்ன்றதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், சப் குரூப் அப்படின்னு சொல்லிடலாம். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஹெச்ன்றது நான் எம்டி சப்செட். இது ரொம்ப முக்கியம். ஹெச்ன்றது என்னன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க, நான் எம்டி சப்செட் அப்படின்னா சோ இதை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும். அதாவது ஏ ஸ்டார் பி இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச். நம்ம ஏற்கனவே பார்த்தது தனித்தனியா பார்த்திருப்போம். ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு ஹெச் பார்த்திருப்போம், ஏ இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் பார்த்தத இங்க 2 எலிமெண்ட் ஏ கமா பி அப்படின்னு எடுத்துட்டு இதுக்கு அப்படியே நம்ம பைனரி ஆபரேஷன் பண்றோம். ஏ ஸ்டார் பி இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா ஹெச் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்ப தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஹெச்ன்றத நான் என்ன எடுத்துக்கிறோம், நான் எம்டி ஃபைனைட் செட். நான் எம்டி ஃபைனைட் சப்செட். நான் எம்டி என்னன்னு எடுத்துக்கிறோம், ஃபைனைட் சப்செட். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வெறும் சப்செட் மட்டும் எடுத்திருப்போம். இதே இது நான் எம்டி ஃபைனைட் சப்செட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா க்ளோஷரை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும். க்ளோஷர்னா என்னது,
A, B belongs to H. ரெண்டு எலமெண்ட் சப்செட்ல எடுங்க, சப் குரூப்ல எடுங்க. அப்ப A star B belongs to எதுல இருந்தா போதும், Hல. implies A star B belongs to Hல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா Hன்றது நம்ம என்ன சொல்லிடலாம், H is a subgroup of G அப்படின்னு சொல்லிடலாம். சோ இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான தியரம்ஸ். அதாவது ஒரு சப் குரூப் எப்ப வந்து குரூப் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த இதுதான் மென்ஷன் பண்ணிருப்போம். இந்த ஹெச்ன்றத எனி சப்செட், இன்னொன்னு நான் எம்டி சப்செட், இன்னொன்னு நான் எம்டி ஃபைனைட் சப்செட் அப்படின்னு பார்த்திருப்போம். இப்ப இதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஒன்ல ஜின்றது குரூப், ஹெச்ன்றது சப் குரூப்பா இருக்கணும் அப்படின்னா, அதாவது ஹெச் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜி, ஹெச் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜி இருக்கணும் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு இது தியரம்ஸ் பார்த்திருப்போம். அதாவது ஹெச்ன்றது பாத்தீங்க அப்படின்னா எனி சப்செட் அப்படின்னு பார்த்திருப்போம். எனி சப்செட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நான் எம்டி செட். தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நான் எம்டி ஃபைனைட் செட், நான் எம்டி ஃபைனைட் செட். இந்த மூணுமே பார்த்திருப்போம். இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப் குரூப் வந்து எப்ப வந்து குரூப்பா இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திருப்போம். இப்ப இதுல ஜின்ற குரூப், ஹெச்ன்றது சப் குரூப் அப்படின்னா சோ அதோட ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து கண்டிப்பா சேமா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேம். அதாவது ஹெச்ல உள்ள ஐடென்டிட்டி எலமெண்ட் ஈயோட ஹெச்சோட ஐடென்டிட்டி எலமெண்ட் இ பிலாங்ஸ் டு ஹெச் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா இ இன் ஹெச் ஈக்குவல் டு இ இன் ஜி. இங்க நம்ம என்ன ஐடென்டிட்டி எலமெண்ட் எடுக்கிறோமோ இதே ஐடென்டிட்டி எலமெண்ட் ஜில இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்வெர்ஸும் ஈக்குவல் அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஏ இன்வெர்ஸ் இன் ஹெச் ஈக்குவல் டு A inverse in G. Fifth one பாத்தீங்க அப்படின்னா H is a subgroup of G. Then so இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா G H G inverse is also நம்ம இங்க என்ன பார்க்கிறோம், subgroup of G. அதாவது Hன்றது subgroup of G ல இருக்கணும் அப்படின்னா, Gன்ற குரூப்ல Hன்றது subgroup இருக்கணும் அப்படின்னா, Hன்றது சப்குரூப்பா இருக்கணும் அப்படின்னா சோ GH G inverse equal to GH G inverse such that H belongs to capital H. அதாவது Hன்ற ஒரு எலமெண்ட் சப்குரூப்ல எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இதுல GH G inverse equal to நமக்கு என்ன வரணும், GH G inverse. சோ இத சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம், GH G inverse is a subgroup of என்னன்னு சொல்லிடலாம் நம்ம G, subgroup of G அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா if H is a abelian then GH G inverse is also abelian. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா Hன்றது அபிலியனா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நான் என்ன எடுத்தேன் அப்படின்னா Hன்றது சப்குரூப்பான்னு பார்த்துட்டோம் நம்ம. அப்ப Hன்றது இங்க இருக்கிற Hன்றது அபிலியன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அதாவது சப்குரூப் வந்து அபிலியன் குரூப்பா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுக்கிற சப்குரூப் ஹெச்ன்றது அபிலியனா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த GH G இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பா அதுவும் நமக்கு என்னன்னு சொல்லிடலாம், நம்ம அபிலியன் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் குரூப். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ப்ராடக்ட் குரூப். இப்ப இதுல ப்ராடக்ட் குரூப் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஜின்ற குரூப்ல ரெண்டு சப் குரூப் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ரெண்டு சப் குரூப் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், H இன்னொன்னு K. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நம்ம சப்குரூப் ஆஃப் எங்க எடுத்துக்கிறோம், நம்ம ஜில. ஜின்றது பாத்தீங்கன்னா குரூப். ஜின்ற குரூப்ல ரெண்டு சப் குரூப் எடுத்துக்கிறோம், H, K. இப்ப இந்த H, K நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் பண்ணணும். ரெண்டு சப் குரூப்போட ப்ராடக்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா H, K ஈக்குவல் டு H இதுல உள்ள எலமெண்ட், Hல உள்ள எலமெண்ட் H, Kன்ற சப்குரூப்ல உள்ள எலமெண்ட் K such that இந்த H belongs to எங்க எடுத்துக்கணும், கேபிட்டல் Hன்ற சப்குரூப்ல. Kன்ற எலமெண்ட் எங்க எடுத்துக்கணும் அப்படின்னா belongs to கேபிட்டல் Kன்ற சப்குரூப்ல. இதுல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராடக்ட் குரூப் அப்படின்னா Hன்ற குரூப்ல இருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம், Kன்ற சப்குரூப்ல இருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் அப்படியே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த குரூப் டெஃபினிஷன்ஸ். இப்ப இத பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம என்ன ப்ராடக்ட் குரூப்பை பேஸ் பண்ணி என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வருது. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா
ஜி அப்படின்ற குரூப்ல ஹெச்இ கமா கேன்றது சப் குரூப் ஆஃப் ஜி. நம்ம என்ன கண்டிஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஜின்றது குரூப். நான் வந்து ஷார்ட்டா தான் நோட்ஸ் எழுதியிருக்கேன், அதாவது பாயிண்ட்ஸா நோட் பண்ணி இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் நம்ம நோட்ஸ் எழுதியிருக்கிறோம். அதனால கொஞ்சம் நம்ம டெஃபினிஷனை நம்ம கான்செப்டை புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப ஜின்றது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா குரூப். ஜின்றது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் குரூப். அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ஹெச்இ கமா கேன்றது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் சப் குரூப்பா. சப் குரூப் இன் எங்க இருக்கிறோம் நம்ம ஜி. அப்ப ஜின்ற குரூப்ல ஹெச்இ கமா கேன்றது சப் குரூப் இன் ஜி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுல வந்து இந்த ரெண்டு கண்டிஷன் பாக்குறோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹெச்இ இன்டர்செக்ஷன் கே சப் குரூப், அதாவது இன்டர்செக்ஷன் ஆஃப் சப் குரூப்ஸ். ஹெச்இக்கும் கேக்கும் இன்டர்செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம் ஆல்வேஸ் a சப் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஒரு சப் குரூப் ஹெச்இ கேயோட இன்டர்செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆல்வேஸ் ஏ சப் குரூப். இதே இது ஹெச்இ யூனியன் கே ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பாக்குறோம்னு வச்சுங்க. சோ இதை வந்து நம்ம ஜென்ரலா நம்ம யூனியன் ஆஃப் டூ சப் குரூப் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நீட் நாட் பி எ சப் குரூப் அப்படின்னு சொல்லிடலாம். சோ நல்ல கொஸ்டினை நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். கொஸ்டின்ல ஹெச்இ யூனியன் கே, அதாவது சப் குரூப் ஹெச்இ யூனியன் கேயோட சப் குரூப்போட யூனியன் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீட் நாட் பி எ சப் குரூப். சோ இது எப்ப சப் குரூப் இருக்கும் அப்படின்னா சோ இது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இஃப் என்ன கண்டிஷன் அப்படின்னா சோ இதுல ஹெச்ன்றது பாத்தீங்கன்னா இஸ் ஏ சப்செட் ஆஃப் கேயா இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா கே அப்படின்றது பாத்தீங்கன்னா இஸ் ஏ சப்செட் ஆஃப் என்னவா இருக்கணும் ஹெச், அதாவது ஒன் இஸ் கண்டெய்ன்ட் இன் அதர், அதாவது ஹெச்ன்றது கேல இருக்கணும் இல்ல கேன்றது ஹெச்ல இருக்கணும். அதாவது இப்படி இருக்கணும் ஹெச் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து கேன்ற சப் குரூப்புக்குள்ள இருக்கணும், இல்ல கே அப்படின்றது எடுத்துட்டோம்னா இது வந்து ஹெச்ன்ற சப் குரூப்புக்குள்ள இருக்கணும். சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இது ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுக்கிறப்ப சப் குரூப்பா இருக்கணும். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா யூனியன் ஆஃப் டூ சப் குரூப்ஸ், அதாவது யூனியன் ஆஃப் டூ சப் குரூப் வந்து பாத்தீங்கன்னா நீட் நாட் பி எ சப் குரூப். என்னன்னு சொல்லிடலாம் நம்ம நீட் நாட் பி எ சப் குரூப்னு சொல்லிடலாம். இதே இது யூனியன் ஆஃப் டூ சப் குரூப் வந்து பாத்தீங்கன்னா சப் குரூப்பா இருக்கும் எப்ப அப்படின்னா ஒன் இஸ் கண்டெய்ன்ட் இன் அதர், அதாவது ஹெச்ன்றது சப்செட் ஆஃப் கே இருக்கணும், அப்படி இல்லைன்னா கேன்றது சப்செட் ஆஃப் ஹெச்சா இருக்கணும். சோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப்ஸ் என்ன பாக்குறோம் நம்ம நீட் நாட் பி எ சப் குரூப். ஜென்ரலா கேட்டாங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப் பாத்தீங்கன்னா நீட் நாட் பி எ சப் குரூப் அப்படின்னு சொல்லிடலாம். அதே ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப் பாத்தீங்கன்னா எப்ப சப் குரூப்பா இருக்கணும் அப்படின்னா இஃப் ஹெச்கே ஈக்குவல் டு ஹெச்கே, அதாவது காம்படேட்டிவ், அதாவது ரெண்டுமே வந்து காம்படேட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப் வந்து பாத்தீங்கன்னா சப் குரூப்னு சொல்லிடலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப் வந்து சப் குரூப்பா இருக்கணும் அப்படின்னா இஃப் நம்ம எடுத்திருக்கிற குரூப் வந்து பாத்தீங்கன்னா அபிலியனா இருக்கணும். அதாவது நம்ம எடுத்துக்கிற குரூப் ஜின்றது இப்படி ஞாபகம் வச்சுங்க, ஜின்றது அபிலியனா இருக்கணும். ஹெச் கமா கே அப்படின்றது பாத்தீங்கன்னா சப் குரூப், ஹெச்ன்றது கேன்றது சப் குரூப்பா இருக்கணும் அப்படின்னா சோ இந்த ஹெச் கே அப்படின்றது சப் குரூப்பா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஜீன்ற நம்ம எடுத்துக்கிற குரூப் வந்து பாத்தீங்கன்னா அபிலியன் குரூப்பா இருக்கணும். ஜென்ரலா ஜீன்ற குரூப் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் குரூப் ஜென்ரலா கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொஸ்டின்ல நீட் நாட் பி எ சப் குரூப் தான். அதே இது பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் சப் குரூப் வந்து எப்ப நமக்கு வந்து சப் குரூப் கிடைக்கணும் அப்படின்னா ஹெச்கே ஈக்குவல் டு கேஹெச் அப்படின்னு வரணும். அதே இது ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப் இஸ் ஏ சப் குரூப்பா இருக்கணும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஜி இஸ் ஏ நமக்கு என்ன வரணும் அபிலியன். சோ இந்த மாதிரி கேட்டுருவாங்க, இஃப் ஜி இஸ் ஏ அபிலியன் குரூப் then the product of subgroup is subgroup அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா இது வந்து ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ஓகே நெக்ஸ்ட் கவனிங்க. இப்ப இதுல ஆர்டர் கண்டுபிடிக்கலாம், அதாவது ரெண்டு ஒரு ப்ராடக்ட் குரூப்புக்கு ஆர்டர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சோ இதை வந்து எழுதிக்கலாம் ஆர்டர் ஆஃப் ஹெச் கே ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதிக்கலாம் ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டு ஆர்டர் ஆஃப் கே பை ஆர்டர் ஆஃப் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ஹெச் இன்டர்செக்ஷன் கே. சோ இது வந்து ரிசல்ட். சோ நம்ம சில புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்டர் அப்படின்றத இப்படியும் மென்ஷன் பண்ணுவாங்க, அதாவது மாடுலஸ் ஹெச் கே ஈக்குவல் டு மாடுலஸ் ஹெச் மாடுலஸ் கே பை மாடுலஸ் ஹெச் இன்டர்செக்ஷன் கே.
சோ நமக்கு மாடுலஸ் போட்டிருந்தாலும் இதை எதை தான் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஆர்டரை மென்ஷன் பண்ணும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜி அப்படின்றது குரூப், ஹெச் கமா கே அப்படின்றது சப் குரூப் ஆஃப் ஜி. ஹெச் கமா கேன்றது சப் குரூப் ஆஃப் ஜி அப்படின்னா சோ ஆர்டர் ஆஃப் ஹெச் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர்டர் ஆஃப் ஜி, அதாவது ரூட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜியா இருக்கும். சோ அதாவது ஜின்ற குரூப்ல ஹெச் கமா கேன்றது சப் குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு எடுத்தோம்னா சப் குரூப்போட ஆர்டர் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுங்க. ஆர்டர் ஆஃப் ஹெச் பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர்டர் ஆஃப் ஜி, கிரேட்டர் தென் ஆர்டர் ஆஃப் ஜி, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜி அப்படின்னு பார்ப்போம். இதே இது ஆர்டர் ஆஃப் கே பாத்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ரூட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜி. சப் குரூப்போட ஆர்டர் பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் வேல்யூவா இருக்கும் எதோட, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜியோட. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ். தென் இந்த கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா சோ நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹெச் இன்டர்செக்ஷன் கே, நம்ம எடுத்திருக்கிற சப் குரூப் ஹெச்சுக்கும் கேக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இஸ் நாட் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிடலாம் ஐடென்டி எலமெண்ட். அப்படி இல்லை அப்படின்னா ஆர் என்ன இருக்கலாம், ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் கே, இதோட ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிரேட்டர் தென் 1 அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டிப்பா இதோட ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா 1ஓட அதிகமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரூப்போட ஆர்டர் பி, அதாவது பிரைம், ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம் அபிலியன் குரூப்ல ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து பி அப்படின்னா அந்த குரூப் நம்ம அபிலியன் குரூப்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி பிரைம் ஸ்கொயர் அப்படின்னாலும் அபிலியன் குரூப்னு சொல்லியிருப்போம். சோ இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஒரு பாயிண்ட் பண்ணி வச்சீங்க, எங்கெங்கெல்லாம் நம்ம ரிசல்ட் சொல்றோமோ சோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பண்ணி வச்சீங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்கேயும் நம்ம அதே தான் நம்ம மென்ஷன் பண்றோம், அதாவது ஒரு குரூப்போட ஆர்டர், ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி, ஒன்லி பிரைம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா சோ அந்த குரூப் ஜி அப்படின்றது நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நோ ப்ராப்பர் சப் குரூப், நோ ப்ராப்பர் சப் குரூப். இட் ஹாஸ் ஒன்லி நம்ம என்னன்னு சொல்லிடலாம் இம்ப்ராப்பர் சப் குரூப். இட் ஹாஸ் ஒன்லி இம்ப்ராப்பர் சப் குரூப். இம்ப்ராப்பர் சப் குரூப்னா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்திருப்போம், ஒன்லி எது மட்டும் இருக்கும், ஐடென்டி எலமெண்ட் அண்ட் இட் செல்ஃப். இட் செல்ஃப் மீன்ஸ் என்னது, ஜி மட்டும் இருக்கும். சோ அப்ப ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து பிரைம் அப்படின்னா இந்த குரூப் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நோ ப்ராப்பர் ஜி ஹஸ் ஏ நோ ப்ராப்பர் சப் குரூப். இட் ஹாஸ் ஒன்லி நம்ம என்னன்னு சொல்லிடலாம் இம்ப்ராப்பர் சப் குரூப் அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இப்படி கொஸ்டின்ல அப்படி கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு குரூப்போட ஆர்டர் இப்படி கொடுத்துடுறாங்க, ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு இப்ப 17 அப்படின்னு கொடுத்துடுறாங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னா தென் இட் ஹாஸ் த சப் குரூப்ஸ் அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுங்க. ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து பிரைமா இருந்து அதோட சப் குரூப் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இ அண்ட் ஜி ஒன்லியா தான் இருக்கும். இப்ப இதுல 17 கிடையாது, 17க்கு பதிலா பிரைம் நம்பர் என்னென்னலாம் பார்த்திருக்கோம் நம்ம, 2 3 5 7 11 13, அடுத்து பாத்தீங்கன்னா 19 17 சோ எக்ஸெட்ரா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர். இப்ப இந்த மாதிரி இதுல ஒரு குரூப்போட ஆர்டர் கொடுத்திருந்து இப்ப இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன நோட் பண்ணிருக்கோம் 17 அப்படின்னு நோட் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு குரூப்போட ஆர்டர் 17 கொடுத்துட்டு தென் இட் ஹாஸ் த சப் குரூப் கேட்டாங்கன்னா சோ இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இ ஒன்லி, ஜி ஒன்லி, எனி ப்ராப்பர் சப் குரூப், கடைசியா பாத்தீங்கன்னா இ அண்ட் ஜி அப்படின்னு இருக்கும். அப்ப நமக்கு சப் குரூப்ல கண்டிப்பா இது என்னன்னு பார்த்திருக்கோம், இம்ப்ராப்பர் சப் குரூப்னு பார்த்திருக்கோம். அப்ப இம்ப்ராப்பர் சப் குரூப்னா நமக்கு என்ன வரலாம், ஐடென்டி எலமெண்ட் அண்ட் அந்த குரூப்பே அதுக்கு வந்து சப் குரூப்பா இருக்கும். ஐடென்டி எலமெண்ட் சப் குரூப்பா இருக்கும், இன்னொன்னு ஜின்றதே சப் குரூப்பா இருக்கும். சோ அப்ப ஆன்சர்ல பாத்தீங்கன்னா இ அண்ட் ஜி. சப்போஸ் இதே கொஸ்டின்ல then it has the sub group னு கேட்காம ஒரு குரூப்போட ஆர்டர் எப்படி கேட்கறாங்கன்னு வச்சுங்க, ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 13 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 13 என்னது, 13 அப்படின்றது நம்ம என்னன்னு பார்த்திருக்கோம் பிரைம் நம்பரா. இப்ப கொஸ்டினை எப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா the number of subgroup எத்தனைன்னு கேட்கறாங்க. the number of கொஸ்டின்ல சப்குரூப், இதுல எத்தனை சப்குரூப் இருக்குன்னு கேட்டாங்கன்னா எத்தனை அந்த சப்குரூப் இருக்கும் கவுண்ட் பண்ணுவீங்க. இப்ப இதுல எத்தனை சப்குரூப் இருக்கு, ஒன்னு இ இன்னொன்னு ஜிஎம். அப்ப the number of subgroup equal to நம்ம என்ன எழுதிடலாம் 2. ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா லெக்ராஞ்சிஸ் தியரம். இப்ப லெக்ராஞ்சிஸ் தியரம்ன்றது என்னன்னா let G be a finite group, H அப்படின்றது சப்குரூப் ஆஃப் G, then order of H divides நம்ம என்னன்னு சொல்றோம் order of G. இதான் லெக்ராஞ்சிஸ் தியரம். அதாவது ஜீன்ற நம்ம எடுத்துக்கிற ஜீன்ற குரூப் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபைனைட் குரூப்பா இருக்கணும். ஜீன்றது ஃபைனைட் குரூப்,
அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹெச் அப்படின்றது பாத்தீங்கன்னா சப்குரூப் ஆஃப் ஜி. சப்குரூப் ஆஃப் ஜி. ஹெச்ன்றது சப்குரூப் ஆஃப் ஜில இருந்துச்சு அப்படின்னா தென் நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஹெச் அப்படின்றது டிவைட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் ஆர்டர் ஆஃப் ஜி. சப்குரூப் வந்து டிவைட்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம் ஜி அப்படின்னு சொல்றோம். இதோட கான்வர்ஸ் பார்ட் பாத்தீங்கன்னா நாட் ட்ரூ. லெக்ராஞ்சிஸ் தியரத்தோட கான்வர்ஸ் பார்ட் பாத்தீங்கன்னா நாட் ட்ரூ. ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா நாட் ட்ரூ. அதாவது கான்வர்ஸ் பார்ட்னா என்னது, இதோட அப்படியே ரிவர்ஸ். அதாவது ஹெச்ன்றது சப்குரூப்பா இருந்து ஜின்றது ஃபைனைட் குரூப்பா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஹெச் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. இப்ப இதுல எப்ப கான்வர்ஸ் பார்ட் வந்து ட்ரூவா இருக்கும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற ஜின்ற குரூப் வந்து ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்பா இருந்துச்சு அப்படின்னா கான்வர்ஸ் பார்ட் வந்து ட்ரூ. இங்க ஜென்ரலா ஜின்றது ஃபைனைட் குரூப் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா கான்வர்ஸ் பார்ட் வந்து நாட் ட்ரூ. இதே நம்ம எடுக்கிற குரூப் ஜின்றத இப்படி கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, ஃபைனைட் சைக்கிளிக் குரூப். எடுத்துக்கிற ஜின்றது ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்பா கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா கான்வர்ஸ் பார்ட் வந்து ட்ரூ. ஜென்ரலா ஃபைனைட் குரூப்னு கொடுத்தாங்கன்னா இந்த லெக்ராஞ்சிஸ் தியரத்தோட கான்வர்ஸ் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நாட் ட்ரூ. அதே இது கான்வர்ஸ் பார்ட் வந்து ட்ரூவா இருக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற குரூப் பாத்தீங்கன்னா ஃபைனைட் என்னவா இருக்கணும், சைக்கிளிக் குரூப்பா இருக்கணும். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜிபிஏ குரூப் ஆஃப் ஆர்டர் 12. ஒரு குரூப்போட ஆர்டர் பாத்தீங்கன்னா 12 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆர்டர் ஆஃப் ஜி பாத்தீங்கன்னா 12. Then G has a subgroup of order. G has a subgroup of order. இதோட சப்குரூப்போட ஆர்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம என்ன லெக்ராஞ்சிஸ் தியரத்துல பாக்குறோம், ஜின்ற குரூப்ல சப்குரூப்போட ஆர்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை டிவைட்ஸ் பண்ணணும். ஆர்டர் ஆஃப் ஹெச்ன்றது டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜிஎம். இப்ப இதுல ஆப்ஷன்ல நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5. இப்ப கண்டிப்பா 5ன்றது நாட் டிவைஸ். அடுத்து பாத்தீங்கன்னா 6, அடுத்து பாத்தீங்கன்னா 7, அடுத்து பாத்தீங்கன்னா 8. இப்ப 7ம் 8ம் கண்டிப்பா இந்த இடத்துல 12 டிவைஸ் ஆகாது. எதுல மட்டும்தான் வரும், 6 டேபிள்ல தான் வரும். ஃபர்ஸ்ட் 6 2 6 ஆர் 12. அப்ப 12 நமக்கு வந்து கண்டிப்பா எதை டிவைஸ் 6ன்றது கண்டிப்பா 12 டிவைஸ் பண்ணுமா. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா பி. அதாவது சப்குரூப்போட ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா 6. அதாவது 6 டிவைஸ் பை 12. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லெட் ஜிபிஏ சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 20 கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல ஜின்றது சைக்கிளிக் குரூப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஜின்றத நமக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க, சைக்கிளிக் குரூப். ஜின்றது சைக்கிளிக் குரூப். இதோட ஆர்டர் வந்து ஆர்டர் ஆஃப் ஜி பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க 20. தென் the number of subgroup of G என்னன்னு கேட்டிருக்காங்க. the number of என்ன கேட்டிருக்காங்க, subgroup of G அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த 20யோட நம்பர் ஆஃப் டிவைசஸ் என்னன்னு பார்க்கணும். இந்த 20யோட நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிவைசஸ், எத்தனை டிவைசஸ் பார்க்கணும். நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் என்னது 20. இந்த ரெண்டு கொஸ்டினுமே நல்லா புரிஞ்சுங்க. ஜெனரலா ஜின்றது குரூப் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜின்றது குரூப் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எதை சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும், லெக்ராஞ்சிஸ் தியரம். அப்ப இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எந்த வேல்யூ டிவைஸ் பண்றதுன்னு பாருங்க. ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி, இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதே ஜின்றது சைக்கிளிக் குரூப் கொடுத்துட்டு the number of subgroup of G, அதோட சப்குரூப்போட நம்பர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இங்க என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ இதோட நம்பர் ஆஃப் டிவைசஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். இப்ப 20யோட டிவைசஸ் பாத்தீங்கன்னா 1 2 டேபிள்ல வரும், 3 டேபிள்ல வராது, அடுத்து 4 டேபிள்ல வரும், அடுத்து 5 டேபிள்ல வரும், நெக்ஸ்ட் 10 டேபிள்ல வரும், ஃபைனலா இதுல வந்துரும் 20 டேபிள்ல வரும். இப்ப இதெல்லாமே பாத்தீங்கன்னா டிவைசஸ் ஆஃப் 20. அப்ப இதுல பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கு மொத்தம் கவுண்ட் பண்ணீங்கன்னா 1 2 3 4 5 6. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா the number of subgroups பாத்தீங்க அப்படின்னா 6. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா கோசெட்ஸ். கோசெட்ஸ்னா என்ன அப்படின்னா G அப்படின்ற குரூப்ல ஹெச்ன்றது சப்குரூப் ஆஃப் G அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப இந்த இதுல எலமெண்ட் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். அதாவது எலமெண்ட் A belongs to G. Gன்ற குரூப்ல Aன்ற எலமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா then the set AH equal to நம்ம என்ன பார்க்கிறோம் AH such that H belongs to capital H. அதே மாதிரி HA equal to HA such that H belongs to capital H. இதுல ரெண்டு தான் பார்க்கிறோம். ஒன்னு ரைட் கோசெட், இன்னொன்னு லெஃப்ட் கோசெட் அப்படின்னு பார்ப்போம். அதாவது என்ன அப்படின்னா G அப்படின்றது குரூப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். GBA குரூப், H, K அப்படின்றது சப் குரூப்.
சப்குரூப் ஆஃப் எங்க எடுத்துக்கிறோம் நம்ம ஜில. இப்ப கோசெட்ஸ் அப்படின்றது என்னன்னா எலமெண்ட், அதாவது ஒரு எலமெண்ட் ஏ பிலாங்ஸ் டு ஜில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோ இதோட லெஃப்ட் கோசெட் கண்டுபிடிக்கணும், இன்னொன்னு ரைட் கோசெட் கண்டுபிடிக்கணும். இப்ப லெஃப்ட் கோசெட் அப்படின்றது என்னன்னா ஏ இதோட சப்செட் ஹெச் ஈக்குவல் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ ஹெச் ஹெச்ன்றது பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஹெச். இந்த ஸ்மால் ஹெச் அப்படின்றது எங்க இருக்கணும், பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஹெச்ல இருக்கணும். சோ இது வந்து நம்ம லெஃப்ட் கோசெட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரைட் கோசெட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சோ இது எப்படி கண்டுபிடிப்போம், ஹெச் ஏ ரைட் சைடு வந்துடும். இந்த எலமெண்ட் பாத்தீங்கன்னா இங்க ரைட் சைடு இருக்கும், இங்க எலமெண்ட் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கும். ஈக்குவல் டு இங்க அதே மாதிரி ஹெச் ஏன்னு வரும். சோ இந்த ஹெச்ன்றது பிலாங்ஸ் டு எங்க பாக்குறோம் நம்ம கேபிட்டல் ஹெச்ல. சோ இது ரைட் கோசெட். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஒன்னு பாத்துருவோம். இப்போ இதுல எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சோ இங்க நம்ம என்ன கொடுத்திருக்காங்க, g ஈக்குவல் டு z8 பிளஸ் 8 மாடுலோ 8 அடிஷனை பொறுத்து அண்ட் சப்குரூப்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா h ஈக்குவல் டு 0,4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப இதுக்கு நம்ம லெஃப்ட் கோசெட் நான் எப்படின்னு கண்டுபிடிக்கிறேன், இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரைட் கோசெட் எப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சீங்க. இப்ப லெஃப்ட் கோசெட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இப்ப முதல்ல இந்த z8 பிளஸ் 8ல என்னென்னலாம் எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்ப z8 பிளஸ் 8ல நமக்கு என்னென்னலாம் எலமெண்ட்ஸ் வரும், ஒன்னு 0, அடுத்து 1, அடுத்து 2, நெக்ஸ்ட் 3, 4 எக்ஸெட்ரா அப் டு எது வரைக்கும் வரும் நமக்கு 7. அதாவது n-1 அப்படின்னு பார்த்திருப்போம் ஏற்கனவே. இங்க கடைசியா என்ன கொடுத்திருக்காங்களோ இதுல இருந்து ஒரு டைம் மைனஸ் பண்ணணும். z அப்படின்றது இன்டிஜர்ஸ் அப்படின்றதுனால 0ல இருந்து நம்ம வந்து ஆரம்பிச்சுக்கிறோம் இங்க பிளஸ் அடிஷனை பொறுத்து. இப்ப இதுல லெஃப்ட் கோசெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கிற எலமெண்ட்ல லெஃப்ட் சைடு வரணும். இதே ரைட் கோசெட் அப்படின்னா நம்ம எடுக்கிற எலமெண்ட்ல ரைட் சைடு வரணும். இப்ப இதுல கவனிங்க, நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது 0வா. இப்ப இந்த 0வோட பிளஸ் அடிஷனை பொறுத்துன்றதுனால பிளஸ் பண்றோம். பிளஸ் எதோட பண்றோம், நம்ம சப்குரூப் ஹெச் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா இந்த 0வோட இங்க எதை ஆட் பண்ணுங்க. ஹெச்ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 0,4. ஹெச்ன்றதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 0,4. அப்ப இதோட ஆட் பண்ணீங்கன்னா இப்ப இங்க நமக்கு என்ன கிடைக்கும், 0 பிளஸ் 0 0ன்னு வரும். அடுத்து 0 பிளஸ் 4 போட்டீங்கன்னா 4. அப்ப 0,4 அப்படின்னு வந்துடும். இப்ப இதே மாதிரி செகண்ட் பாத்தீங்கன்னா 1 பிளஸ் ஹெச் ஈக்குவல் டு இப்ப இங்க உள்ள ஹெச்ல ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையுமே இங்க உள்ள ஹெச்ன்ற எலமெண்ட்ல தான் ஆட் பண்ண போறோம். 1 பிளஸ் 0 நமக்கு என்ன கிடைக்கும் 1. அடுத்து 1 பிளஸ் 4 என்ன கிடைக்கும் 5. அப்போ 1,5. நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும் நம்ம 2 பிளஸ் ஹெச் ஈக்குவல் டு 2 பிளஸ் 0 என்னது 2, 2 பிளஸ் 4 என்ன கிடைக்கும் 6. இப்ப அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா 3 பிளஸ் ஹெச் ஈக்குவல் டு 3 பிளஸ் 0 3 வரும். 3 பிளஸ் 4 என்ன கிடைக்கும் நமக்கு 7. இப்ப இதே மாதிரி 4 எடுத்துங்க. 4 பிளஸ் ஹெச் ஈக்குவல் டு 4 பிளஸ் 0, 4 பிளஸ் 0ன்றது என்னது 4ன்னு வந்துடும். அடுத்து 4 பிளஸ் 4 போட்டீங்கன்னா 8. இப்ப கவனிங்க, நம்ம மாடுலோ எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் 8க்கு. நமக்கு எடுத்துக்கிற எலிமெண்ட் 6 7 வரைக்கும் தான் வரும். இப்ப மாடுலோ 8 அப்படின்னா என்ன அர்த்தம், 8 மைனஸ் 8 ஈக்குவல் டு 0 வந்துருமா. அப்ப 4, என்னன்னு வந்துடும் 0ன்னு வந்துடும். இந்த இடத்துல 4,8ன்னு போட்டக்கூடாது, 4,0 அப்படின்னு வரும். இப்ப இதே மாதிரி 5 எடுத்து பாருங்க. 5 பிளஸ் ஹெச் ஈக்குவல் டு 5 பிளஸ் 0 என்ன வந்துடும் 5. அடுத்து 5 பிளஸ் 4 என்ன வரும் 9. அப்ப 9 அப்படின்னா என்ன வரும் 9 மைனஸ் 8 ஈக்குவல் டு 1. அப்ப இங்க நமக்கு 1. அதாவது 7க்கு மேல நமக்கு போயிடக்கூடாது. நம்ம எடுத்துக்கிற எலிமெண்ட் 7க்கு மேல போயிடக்கூடாது. சோ அதுக்கு மேல வந்துச்சுன்னா மாடுலோ 8 கண்டுபிடிச்சீங்கன்னா 8 மைனஸ் 8 0. அடுத்து பாத்தீங்கன்னா 9 மைனஸ் 8 1ன்னு வரும். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 6 பிளஸ் ஹெச் ஈக்குவல் டு 6 பிளஸ் 0 6ன்னு வந்துடும். 6 பிளஸ் 4 10 மைனஸ் 8 ஈக்குவல் நமக்கு என்ன கிடைச்சிடும் 2. அப்ப இங்க நமக்கு என்ன கிடைக்கும் 6,2. ஃபைனலா அதே மாதிரி 7 பிளஸ் ஹெச் ஈக்குவல் டு 7 பிளஸ் 0 7 வரும். 7 பிளஸ் சோ இங்க போட்டீங்கன்னா 7 பிளஸ் என்ன கிடைக்கும் நமக்கு 4. அப்ப 7 பிளஸ் 4 என்னது 11 மைனஸ் 8. 11 மைனஸ் 8 என்ன கிடைச்சிடும் 3. அப்ப 7,3. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் கோசெட், அதாவது லெஃப்ட் சைடு நம்ம எலிமெண்ட் எடுத்து கண்டுபிடிச்சிருப்போம். இப்ப இதே மாதிரி ரைட் சைடு அப்படின்னா ஹெச் பிளஸ் 0 அப்படின்னு எடுத்து நமக்கு என்ன வேல்யூ வருதுன்றது நீங்க இதே மாதிரி கண்டுபிடிச்சிருங்க. ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கோசெட்ஸ். கோசெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கோசெட்ஸ்.
இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஏ எக்ஸ் பி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஏ இன்டு ஆர்டர் ஆஃப் பி ஆர்டர் ஆஃப் ஏ இன்டு எக்ஸ் பி எக்ஸ் இன்வெர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ரிசல்ட் என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஏ எக்ஸ் கேபிட்டல் பி ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஏ ஆர்டர் ஆஃப் பி பை ஆர்டர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் எக்ஸ் பி எக்ஸ் இன்வெர்ஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட். இப்போ இதே மாதிரி செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா எனி டூ லெஃப்ட் கோசெட் ஆஃப் ஹெச் ஆர் எய்தர் ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேம் அப்படின்னு அர்த்தம். ஆர் என்னன்னு அர்த்தம்? டிஸ்ஜாயிண்ட். டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா டிஃபரண்ட். டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா டிஃபரண்ட். சேம் அப்படின்றது என்னன்னா ஐடென்டிக்கல் அப்படின்னா ஐடென்டிக்கல் அப்படின்னா சேம்னு அர்த்தம். டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா டிஃபரண்ட். அதாவது ரெண்டு லெஃப்ட் கோசெட்ஸ்க்கு எனி டூ லெஃப்ட் கோசெட் ஆஃப் ஹெச் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐடென்டிக்கல் வந்து கண்டிப்பா எய்தர் ஐடென்டிக்கல் சேமா இருக்கும், அப்படி இல்லாட்டினா டிஃபரெண்டா இருக்கும். அதாவது H1 ஈக்குவல் டு H2 இருக்கலாம், ஆர் இந்த H1 இன்டர்செக்ஷன் H2 பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு எம்டி. டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா நம்ம என்ன பார்த்திருப்போம்? ஈக்குவல் டு எம்டி அப்படின்னு பார்த்திருப்போம். இப்ப அதே மாதிரி தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் எவ்ரி லெஃப்ட் ஆர் ரைட் கோசெட். நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஹெச், அதாவது ஆர்டர் ஆஃப் நம்பர் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னா என்னது? ஆர்டர் ஆஃப் ஹெச். அப்ப இங்க ஆர்டர் ஆஃப் லெஃப்ட் கோசெட் அப்படின்னா ஏஹெச், இதோட எதுவும் ஆர்டர் ஆஃப் ரைட் கோசெட் அப்படின்னா ஹெச்ஏ ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாக்குறோம்? ஆர்டர் ஆஃப் ஹெச்க்கு, அதாவது சப் குரூப்புக்கு சப்செட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாக்குறோம். அதாவது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் லெஃப்ட் கோசெட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ரைட் கோசெட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் சப்செட் ஹெச் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா யூனியன் ஆஃப் ஆல் லெஃப்ட் கோசெட் ரைட் கோசெட் இன் ஜி அப்படின்னு சொல்லிடுறோம். யூனியன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சோ இது எல்லாமே எங்க வந்துடும்? குரூப்ல வந்துடும். அதாவது யூனியன் ஆஃப் லெஃப்ட் கோசெட் அப்படின்னா ஏஹெச் ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் ரைட் கோசெட் அப்படின்னா ஹெச்ஏ ஈக்குவல் டு நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? குரூப், அதாவது ஜி அப்படின்னு சொல்லிடலாம். லாஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா there is a 1-to-1 correspondence between any right coset and left coset of H in G. So இதோட 1-to-1 correspondence. So எங்க இருக்கு? நமக்கு 2 right coset or left coset in H in நம்ம எங்க சொல்றோம்? நம்ம குரூப்ல இருக்குன்னு சொல்றோம். ஓகே, கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ். இப்ப இண்டெக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஜி அப்படின்ற குரூப், ஜின்றது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? குரூப். ஹெச் அப்படின்றது சப் குரூப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஹெச்ன்றது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? சப் குரூப் ஆஃப் ஜி. The number of distinct left coset or number of distinct right coset of H in G is called the index of H in G. இப்ப இதுல எத்தனை நம்பர் ஆஃப் லெஃப்ட் கோசெட் இருக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் ரைட் கோசெட், எது வேணா இருக்கலாம். ஒண்ணு லெஃப்ட் கோசெட் கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லாட்டினா ரைட் கோசெட் கண்டுபிடிச்சோம்னா சோ அதுதான் இதோட இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஜின்ற குரூப்ல ஹெச்ன்றது சப் குரூப் ஆஃப் ஜியா இருந்துச்சு அப்படின்னா சோ இதுல நம்பர் ஆஃப் left coset or number of right coset. So எத்தனை number of left coset இருக்கு, எத்தனை number of right coset, ஏதாச்சும் ஒன்னு ஆர் number of right coset கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சோ இததான் நம்ம என்ன சொல்றோம்? நம்ம index of h. index of h in எங்க சொல்றோம்? நம்ம g ல. இப்போ இதை எப்படி நம்ம நோட் பண்ணுவோம் அப்படின்னா index of h அப்படின்றத சோ இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா index of h அப்படின்றத g such that h இந்த மாதிரி நோட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா i of h சிம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். i of h அப்படினாலும் index of h அப்படின்னு தான் அர்த்தம். g such that h அப்படினாலும் index of h. இப்போ இதுல பாத்தீங்கன்னா hன்றது சப்செட், இந்த g அப்படின்றது பாத்தீங்கன்னா சூப்பர் செட் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர் செட் மீன்ஸ் என்னன்னா இதுதான் பெரிய செட் அப்படின்னு அர்த்தம். இப்ப இதே இது h சப்செட் ஆஃப் g அப்படின்னு கொடுத்தோம்னா தப்பாயிடும். அப்ப g such that hன்றது தான் கரெக்ட். i of h அப்படின்னு நோட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா ஒரு சில புக்ல எப்படி கொடுத்திருப்பாங்க, i சஃபிக்ஸ்ல g கொடுத்து இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. அப்படின்னா hன்றது சப் குரூப், gன்றது குரூப் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுல இந்த hன்றது சப்செட்டை மென்ஷன் பண்ணும், இந்த gன்றது சூப்பர் செட்டை மென்ஷன் பண்ணும். சோ இது வந்து இண்டெக்ஸ்.
அப்ப இண்டெக்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு குரூப் ஜி அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஹெச்ன்றது சப் குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு எடுத்துட்டோம்னா சோ இதுல எத்தனை நம்பர் ஆஃப் லெஃப்ட் கோசெட் இருக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் ரைட் கோசெட்ஸ் இருக்கு, சோ இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சோ இதுதான் இதோட இண்டெக்ஸ். ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் இதோட ரிசல்ட்ஸ், இண்டெக்ஸ பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, ஜி such that h அப்படின்னா என்ன பார்த்தோம் நம்ம, ஜி such that h அப்ப நம்பர் ஆஃப் ரைட் கோசெட் நம்பர் ஆஃப் லெஃப்ட் கோசெட்ஸ் அப்படின்றதுதான் நம்ம இண்டெக்ஸ் பாக்குறோம். சோ அப்ப இதுல h அப்படின்றது சப் செட்டை மென்ஷன் பண்ணோம், ஜி அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணணும்னு பார்த்தோம் நம்ம, சூப்பர் செட்டை மென்ஷன் பண்ணோம், அதாவது குரூப் ஈக்குவல் டு அப்ப ஜி such that h அப்படின்னா சோ இதை நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம், ஆர்டர் ஆஃப் ஜி பை நம்ம என்ன எழுதலாம், ஆர்டர் ஆஃப் h. சோ அப்ப சப்செட் எப்பயுமே எங்க வரணும், நமக்கு கீழே வரணும். இப்ப இதே மாதிரி செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இப்ப செகண்ட் ஒன்ல let a and b subgroup of a finite group g, a and b ன்றது subgroup of a finite group g such that a is a subgroup of b, then so இது வந்து நமக்கு क्वेश्चनல எப்படி கேட்பாங்க அப்படின்னா சோ அதாவது a and b ன்றது subgroup of a finite group g அப்படின்னு கொடுத்துட்டு சோ இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்துருவாங்க. சோ இதை கரெக்டான ஆர்டர்ல நம்ம எழுதணும். இப்ப இதுல a and b ன்றது பாத்தீங்கன்னா சப்குரூப் ஆஃப் என்ன கொடுத்துட்டாங்க, g such that a is a என்ன கொடுத்துட்டாங்க, சப்குரூப் ஆஃப் b. அப்ப இதுல எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா a ன்றது சப்குரூப் ஆஃப் b ஆம், அப்ப ஃபர்ஸ்ட் a இருக்கும், a ன்றது சப்குரூப் ஆஃப் எங்க இருக்கும் நமக்கு b ல. இப்ப இது ரெண்டும் சேர்த்து சப்குரூப் ஆஃப் எதுல இருக்குது, g ல. இந்த ஆர்டர்ல வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டினை எப்படி வேணா மாத்தலாம். இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா such that a is a subgroup of b அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்ப ஏன்றது சப்குரூப் ஆஃப் பி, இந்த ஏ கமா பி ரெண்டுமே பாத்தீங்கன்னா சப்குரூப் ஆஃப் ஜி. அப்ப இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா சோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், நமக்கு பெரிய செட் தான் இருக்கணும்னு பார்த்திருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த இதுல தான் இருக்கணும், ஃபர்ஸ்ட் சூப்பர் செட் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் சப்செட் வரணும். அப்ப இதை எப்படி எழுதலாம் நம்ம, ஜி such that a equal to g such that b into b such that a, அதாவது g such that a இங்க இருந்து நம்ம வந்து a கண்டுபிடிக்கணும் அப்படின்னா equal to என்ன வரும் நமக்கு, g such that b, g ல இருந்து b க்கு வரணும், அப்புறம் b ல இருந்து எங்க வரணும் நமக்கு, a க்கு வரணும். சோ இதே क्वेश्चन இப்ப மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, such that a is a subgroup of b வராம b is a subgroup of g வந்துச்சுன்னா b is a subgroup of a அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல என்ன வந்துடும் நமக்கு, a வரும். இந்த இடத்துல இங்க வந்து நமக்கு b வந்துடும், இங்க a வந்துடும், இங்க வந்து g வரும். சோ அப்ப இந்த இது ஈக்குவேஷன் இப்ப இதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கணும். அதாவது g such that b equal to என்னன்னு வரும், ஃபர்ஸ்ட் g such that b equal to g such that a, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா a such that b அப்படின்னு மாறும். சோ அதனால கொஸ்டின்ல இந்த இடத்துல இது நல்லா கவனிச்சீங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு, a and b subgroup of g finite group g அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா a is a subgroup of b ன்னு கொடுத்தாங்கன்னா இந்த இது வரும். இப்ப இதே மாதிரி தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா a and b two subgroup of g such that order of a and order of b have no common divisors அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப no common divisors அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா a intersection b பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஐடென்டி எலமெண்ட் e மட்டும்தான் இருக்கும். சோ ஃபைனலா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா a intersection b equal to என்னன்னு சொல்லிடலாம், e அப்படின்னு சொல்லிடலாம். சோ இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா பார்ட் 2ல என்ன டாபிக் எடுத்திருந்தோம் நம்ம, சப் குரூப். இப்ப இந்த சப் குரூப்ல பாத்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் பார்த்திருப்போம் அப்படின்னா ப்ராடக்ட் குரூப் பார்த்திருப்போம், சோ அதுக்கப்புறம் லெக்ராஞ்சிஸ் தியரம் பார்த்திருப்போம், நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ்னா என்னன்னு பார்த்திருப்போம், ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திருப்போம், அடுத்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ், சோ இதெல்லாமே பார்த்திருப்போம், அதோட ரிசல்ட்ஸ் பார்த்திருப்போம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோ இதுல எதுவும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ட் 3ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சைக்ளிக் குரூப்ஸ். பார்ட் 3ல நம்ம சைக்ளிக் குரூப்ஸ், இதுல நம்ம என்னென்னலாம் சப்ஹெட்டிங் பார்ப்போம் அப்படின்னா இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைக்ளிக் குரூப்ஸ் பார்ப்போம், இதோட ரிசல்ட்ஸ் பார்ப்போம். சோ அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ஆய்லர்ஸ் தியரம், ஃபெர்மாஸ் தியரம், சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சைக்ளிக் குரூப்ல வரும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்ட் 3ல நம்ம வந்து பார்ப்போம்.